அவன் வீட்டு காட்டில் நீ போய் ஒரு பொண்ணை கூட்டும் போயிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்து நாளைக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டேன்னா யார் பதில் சொல்லுவாங்க? தப்பு தானே? 3 பேர் வந்து கேட்குறீங்க இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்க? ஏன் அடிச்சிங்கன்னு கேட்டீங்க. ஏன் அந்த மாதிரி தப்பு இல்லை? எதுக்கு அந்த மாதிரி பண்ண? போதையில் பண்ணுறியா? என்னன்னே தெரியாம நீ வந்தியா? போங்க ஜெயிலுக்கு போங்க. போட்டு விட்டு அந்த பொண்ணை வந்து ஸ்கூல் ட்ரெஸ் ஆர்சியில் படிச்சுட்டு இருக்கிற வாக்கில் அப்படியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் பொண்ணா ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் கிராமத்திலிருந்து கச்சராப்பாளையம் செல்லும் சாலையில் கர்ணன் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். அவரது காட்டின் நடுவே இருந்து திடீரென ஒரு இளம் பெண் சத்தம் கேட்டுள்ளது. பள்ளி சீருடையில் இருந்த பள்ளி மாணவியை இளைஞர் ஒருவர் தவறான செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை கண்டித்து விவசாயியான கர்ணன் இருவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இளைஞர் அவரது கிராமமான பங்காரம் சென்று அவரது உறவினர்களிடம் கூறியுள்ளார். இன்று அந்த இளைஞர் உறவினர்கள் 4 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்து கொண்டிருந்த கர்ணனை அடித்ததாகவும் கல்லால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினரை பார்த்து 4 பேர் ஓட முயன்றுள்ளனர். அதில் ஒருவரை மட்டுமே பிடித்து விட்டனர். மற்ற 3 பேரும் தப்பித்து விட்டனர். காயமடைந்த விவசாயியை அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அவரை தாக்கிய ஒருவரை மட்டும் பிடித்த பொதுமக்கள் சின்னசேலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்து அவரிடம் ஒப்படைத்து விட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், எதற்காக இங்கே வந்தீர்கள், எதற்காக அவரை அடித்தீர்கள், என்ன நடந்தது, உங்க ஊர் இளைஞர் செய்தது தவறா இல்லையா என்று கேட்டார். எதுவாக இருந்தாலும் போலீஸ் உள்ளது, என்னிடம் வந்து சொல்ல வேண்டுமா இல்லையா, நீங்கள் எப்படி அடிக்கலாம், நீங்களும் போலீஸ் இருக்கும் பொழுது அடிக்கக்கூடாது என்றும் அவருக்கு அறிவுரையும் கூறினார். போலீசார் இதனை ஒருவர் வீடியோவாக எடுத்துள்ளார். அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.